ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் சிவன்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாங் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பிஎஃப் ஃபண்ட் பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் உமாங் ஆப்பை டவுன்லோடு பண்ணுங்கள். உமாங் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உமாங் ஆப்போட லிங்க் இருக்குது, வேணால் கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணுங்கள். டவுன்லோடு பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சர்ச் பாரில் இபிஎஃப்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ரெக்வஸ்ட் ஃபார் அட்வான்ஸ், ஃபார்ம் 10C, வியூ பாஸ்புக், ரைஸ் கிளைம், ட்ராக் கிளைம், யூஏஎன் ஆக்டிவேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் தேர்ட் ஆப்ஷனாக வியூ பாஸ்புக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூஏஎன் நம்பரை அந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பிஎஃப் மெம்பர் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதையும் பார்த்துட்டு இந்த பாஸ்புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பாஸ்புக்கோட லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த பாஸ்புக்கை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அந்த வியூ பாஸ்புக் அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் கிளைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் நம்பர் ஐடி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் கூட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணியிருந்தாலும் ஸோ இந்த பிளேஸில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வீஸ் டீட்டெயில் வரும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாய் அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ், ஸ்ட்ரீட் நேம், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, பின்கோடு இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அந்த இடத்துல இது எல்லாமே கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த பேஜோட லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளைம் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஃப் அமௌண்ட்டுக்கான ஃபார்ம் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் 19, ஃபார்ம் 10C. இந்த ஃபார்ம் 19 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறக்கு, ஃபார்ம் 10C நம்மளுடைய பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறக்கு. ஸோ இப்போது நான் என்னோடய பிஎஃப் அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறதுனால ஃபார்ம் 19 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்டு கிளைம் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே மெத்தட் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபார்ம் 10C யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஃபார்ம் 19 யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபார்ம் 19 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் அமௌண்ட் 50,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் 2 ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய செக்லிஸ்ட்டை அந்த இடத்துல நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள். செக்லிஸ்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ணதுக்கப்புறம் செகண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட் பேஜ், இந்த 3 ப்ரூஃபில் ஏதோ ஒரு ப்ரூஃப் நீங்கள் அங்கே அப்லோடு பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த பேராகிராஃபுக்கு சைடில் இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரூஃப் கூட அட்டாச் ஆகிருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 10 to 20 seconds அது லோட் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக லோட் ஆகி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் யுவர் கிளைம் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல், ட்ராக் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய பிஎஃப் கிளைம் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் 19 யூஸ் பண்ணி நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணியிருக்கோம். சேம் இதே மெத்தட் ஃபார்ம் 10C நம்ம யூஸ் பண்ணி பென்ஷன் அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிக்க முடியும். நீங்கள் பென்ஷன் அமௌண்ட்டு கிளைம் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராக் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பிஎஃப் மெயின் பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா
ட்ராக் கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராக் ஐடி நம்பரை வச்சு ஸோ நீங்கள் என்ன டேட்டில் வந்து நீங்கள் பிஎஃப் கிளைம் பண்ணீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உமாங் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பிஎஃப் அண்ட் பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மெத்தடில் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணும்போது இந்த அமௌண்ட் 10 டேஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.